கம்பல்சரி கொஸ்டின் இது. எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய. அப்ப மூலங்களின் தன்மைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. என்ன இது பி ஸ்கொயர், என்ன பி, என்ன ஏ, என்ன சி அப்படின்னு சொன்னா எது அப்படின்னு சொன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்து எழுத வேண்டியது இருபடி சமன்பாடு. அப்போ இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. சமன்பாடுனாவே ஈக்குவல் இருக்கும். அப்போ அதுல இருந்து தான் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷனுக்கு இல்லையா, இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் நம்ம எழுத போறோம். அப்போ எப்படி மிஸ் எழுதுறதுன்னா இங்க நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்க, பிளஸ் ப்ளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா அது ஒன்று ஒரு உறுப்பாக இருக்கணும். அப்போ ஒரு உறுப்பு, ரெண்டு உறுப்பு, மூன்று உறுப்பு. இந்த மூன்று உறுப்புகளை இதை 2 மடங்கு போட்டு பெருக்கணும், இதே 2 மடங்கு போட்டு பெருக்கணும், இது 2 மடங்கு மீன்ஸ் 2 முறை போட்டு பெருக்கணும். மடங்குனா பெருக்க, சாரி, இதே 2 முறை போட்டு பெருக்குங்க. எக்ஸ் மைனஸ் 2 2 முறை போட்டு பெருக்கணும், எக்ஸ் மைனஸ் 3 2 முறை போட்டு பெருக்கி கூட்டி இந்த வடிவத்தில் வர வைக்கணும். வர வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏ, எக்ஸுக்கு முன்னாடி எது இருக்கோ அதான் பி, தனி உறுப்பு எது இருக்கோ அதுதான் சி. இதில் போய் இங்கே அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மூலங்களின் தன்மை 0வா வருதா, 0 விட அதிகமாக, அதாவது ப்ளஸ் நம்பர் வருதா, மைனஸ் நம்பர் வருதா, இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மூலங்களின் தன்மை. அதை கண்டுபிடிப்போம். ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நான் ஃபஸ்ட்டு சுருக்கி எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 1 2 முறை போட்டு பெருக்கணும். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஃபார்முலா தெரிஞ்ச குழந்தைங்க அப்படியே போடலாம், ஃபார்முலா தெரியாதவங்க இந்த வழித்தில் போடுங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளை பெருக்குங்க. ரெட்டப்பட மைனஸ் பெருக்குனா ப்ளஸ், ஓர் 1 எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், பாக்ஸ் போட்டுக்கோங்க. குறுக்க பெருங்க. மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ், மைனஸ் ஒரு எக்ஸையும் மைனஸ் ஒரு எக்ஸையும் சேர்த்தா மைனஸ் 2x. ஓகே, அப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இங்கே அதே மாதிரி சொல்லிக்கலாம். இங்கே அப்படியே போட்டுங்க, மைனஸ் 2, இங்கே மைனஸ் 2. எனக்கு இதுவும் இல்லை, நீங்கள் தனியாக தான் போட போகிறீங்க. எனக்கு போர்டுன்றதுனால நான் அழிச்சிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு குறிக்க ரெட்டைப்பட மைனஸ் ப்ளஸ் 2 2 4. இங்கே எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே பெருக்கும்போது இங்கே 2x, இங்கேயும் 2x, குறுக்க பண்ணலாம். மைனஸ் 2xையும் மைனஸ் 2xையும் சேர்த்தா மைனஸ் 4x. அப்போ எழுதிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகே, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 2 முறை. நான் அதை மாற்றிக்கிறேன். இது 3, இதையும் 3. ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்கணும். ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 3 3 9. இங்கே எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், குறுக்க பெருக்கிறேன். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x, மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x, மைனஸ் 3xையும் மைனஸ் 3xையும் சேர்த்தா மைனஸ் 6x. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. நீங்கள் நீட்டாக போட்டே போகலாம். எத்தனை எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எத்தனை எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எத்தனை எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் வந்துச்சுன்னா ஒத்த உறுப்புகளை மட்டும் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுக்கவோ முடியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர், மொத்தம் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு, 3 எக்ஸ் ஸ்கொயர். இதை நீட்டாக எழுதினா நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ மைனஸ் 2x மைனஸ் 4x மைனஸ் 6x. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி பொதுவான குறியை போடணும். அப்போ ஒரு மைனஸ் தான் கழிக்கணும், 2 3 மைனஸ் தான் என்ன பண்ணணும், கூட்டணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன குறி போடணும், மைனஸ். இங்கே எப்படி போட்டிங்கன்னா அதுதான். மைனஸ் 2xையும் மைனஸ் 4xையும் சேர்த்தா மைனஸ் 6x, மைனஸ் 6xையும் மைனஸ் 6xையும் சேர்த்தா மைனஸ் 12x. அடுத்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ஒத்த உறுப்புகள். 9 ஒன்றையும் கூட்டினா 10, 10 ஒன்றையும் கூட்டினா 10 4 கூட்டினா 14 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வடிவத்தில் வந்துச்சா பாருங்க, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இங்கு நான் ஹியர் a ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்கு பாரு சாமி, நான் இங்கே கூட போடுங்க, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இங்கே கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, ஏவுக்கு பதிலாக 3, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, குறி மாறி இருக்கு. அப்போ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னது, மைனஸ் 12. அண்டர்லைன் அப்படி தான் பண்ணணும். சிக்கு பதிலாக 14, இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்.
அப்போ மூலங்களின் தன்மை எங்க எழுதணும் இல்லையா, அதை போய் போடுங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு பிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 12. பி ஸ்கொயர்னா மைனஸ் 12 தான் ஹோல் ஸ்கொயர். 12க்கு மட்டும் போடக்கூடாது, மைனஸுக்கு சேர்த்து போகணும். ஏன்னா அந்த 12னுடைய குறி தான் மைனஸ். இங்க என்ன இருக்கு, மைனஸ் 4. இந்த 3 நம்பருக்கு நடுவில் என்ன குறி, பெருக்கல். 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சின்னு அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்கு, ஏவுக்கு நேரம் பாருங்க 3 இன்ட்டு 3. இந்த இன்ட்டு போட்டாலும் சரி, இந்த இன்ட்டு போட்டாலும் சரி, 3 இன்ட்டு சிக்கு பதிலாக 14 ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் தான் வரும், ப்ளஸ். 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144. தெரியாத குழந்தைங்க இப்படி போட்டுங்க. 12னா 1 2 1 2. 12 2 முறை போட்டு பெருக்கணும். 2 2 4. ஓரோன் 1 பாக்ஸ் போட்டுக்கோங்க. குறுக்க குறுக்க பெருக்கி கூட்டுங்க. ஓரன் 2 ஓரன் 2. ஒரு 2 எப்படி கூட்டினா எவ்வளோ, 4. ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் தான் இருக்குது, 144. மைனஸ் 3 பெருக்கலாம். 3 12க்கு 2 மீதி 1. 1 3 3 3 1 4. இப்போங்க பாருங்க, 4 2 8 42 வந்துச்சா, 14 42. 4 2 8 4 4 16 168. ஒரு ப்ளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ஒரு மைனஸ் வந்து என்ன பண்ணணும், கழிக்கணும். எதுலேருந்து கழிக்கணும், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சுட்டு பெரிய எண்ணுடைய குறியை போடணும். அப்போ இதில் யார் பெரிய எண்ணு, 168. 168லேருந்து 144 கழிக்கலாம். 8லேருந்து 4 கழிச்சா 4, 6லேருந்து 4 கழிச்சா 2, பெரிய எண்ணுடைய 1லேருந்து 1 கழிச்சா 0, பெரிய எண்ணுடைய குறி மைனஸ். மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் 0 விட கம்மியா அதிகமா, குறைவா அதிகமா, குறைவு. இன்னும் ஒரு எண் கோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே 0ன்னு போட்டோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் சிறிய எண்கள், ரைட் சைடு 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது சிறிய எண்கள், 0க்கு ரைட் சைடு இருக்கலாம் பெரிய எண்கள். இங்கே -1 -2 போடுவோம் இல்லையா. அப்போது இது எல்லாமே சிறிய எண்கள். எதை விட சிறியது, 0 விட சிறியது. அப்போ 0 விட சிறியதுன்னா 0 யாரு, பெரியவங்க. அப்போது 0 பெருசு. இங்கே 0 போட்டலாமா, 0 தானே பெருசு. பெருசுன்னு என்ன பண்ணணும், வாயை திறக்கணுமா, -24. ஓகேப்பா. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac எது, இது வந்து யாரை விட, இதனுடைய மதிப்பு -24. 0 விட இது எப்படி இருக்காங்க, கம்மியா இருக்காங்க. இல்லைங்க மிஸ், நான் அப்படி போட மாட்டேன், இங்க போடுறேன். b ஸ்கொயர் மைனஸ் 4ac இது எதை விட கம்மியா இருக்கு, கம்மின்னா அந்த பக்கம் குறி இருக்கணும். எதை விட கம்மி, 0 விட கம்மி. அப்ப 0 விட இது குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மூலங்களின் தன்மை, மூலங்கள் எப்படிப்பட்டதுன்னா மைனஸ்ல வந்துச்சுன்னா அது உண்மையே கிடையாது, பிளஸ்ல வந்தாதான் உண்மை. அப்போ அது உண்மையே இல்லை. அப்போ உண்மை அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது, மெய். அப்போ மெய் மூலங்கள் இல்லை. திஸ் இம்ப்ளைஸ் மெய் மூலம் இல்லை. அப்போ மெய் மூலம் இல்லைன்னா அந்த மூலம்னா மூலமா இருக்கும், கற்பனை மூலமா இருக்கும். நீங்க 11th போனீங்கன்னா சொல்லிட்டு படிப்பீங்க, கற்பனை மூலங்கள் சொல்லிட்டு படிப்பீங்க. அவன் மெய் மூலம் இல்லைன்னாலும் எழுது ரைட்டு தான், கற்பனை மூலம் எழுதினாலும் ரைட்டு தான். ஓகே. ஆனால் கீ ஆன்சரில் கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த அந்த கான்செப்ட் தெரியாதவங்க, கற்பனைன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு போட்டு விட்ருவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு 10th என்ன வருதோ அதை எழுதுங்க. மெய் மூலம் இல்லைன்னு எழுதணும். இதுக்கு ஒரு மார்க்கு. இந்த ஃபார்முலா நீங்கள் b ஸ்கொயர் மைனஸ் 4ac எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். மீதி எல்லாத்துக்கும் இதை நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா இதுக்கே 2 மார்க் கிடைச்சிடும். அதை சுருக்கி எழுதும்போது அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ 2 1 3, ஃபார்முலா 1 4, ஆன்சர் 1 5 மார்க். ஓகே.